யாழ்ப்பாணம் தென்மராட்சி பரணி பகுதியில் அமைந்துள்ள சுட்டிவேரம் கண்ணகி அம்பாளின் வரலாற்று சிறப்புமிக்க தேர் திருவிழா இன்று காலை பல லட்சக்கணக்கான அடியார்கள் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ தேர் வீதியுலா வந்தது. இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று அம்பாளை தரிசிக்க அம்பாளின் ஆலயத்தில் ஒன்று கூடினர். வெளிநாட்டில் இருந்தும் நிறைய சர்வதேச நாடுகளில் இருந்தும் புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த அம்பாளை தரிசிக்க இன்று இந்த அம்பாளின் ஆலயத்துக்கு வந்திருக்கின்றார்கள். பல தசாப்தங்களின் பின்பு மிகவும் அமைதியாக நடந்தேறிய இந்த அம்பாளின் தேர் திருவிழா பல்வேறு மட்டங்களிலிருந்து வரவேற்பை பெற்றுள்ளது. மிகவும் அமைதியாக, நெருக்கடிகள் அற்ற, பக்தர்கள் விருப்பத்திற்கேற்ற, பக்தர்கள் சுதந்திரமாக தங்களுடைய பக்தியை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இந்த ஆலயத்தில் இன்றைய தேர் திருவிழா ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய காலை 10 மணிக்கு அன்னதானம் வழங்கல் நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த அன்னதானத்தில் நிறைய பக்தர்கள் தங்களுடைய பக்தியை நிறைவேற்றி அன்னதானம் ஒன்று வந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதனை விட இந்த கோயிலை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள அந்த நீர்த்தாங்கிகள், அதாவது நீர்வளங்கள் அமைப்புகளும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளன. இதனை விட குளிர்பானங்கள் வழங்கப்பட்டு கொண்டே இருந்தன. நிறைய பக்தர்கள் இந்த குளிர்பானங்களை குடித்து கடும் வெயிலில் இருந்து தங்களை பாதுகாத்து கொண்டனர். அண்மையில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கோபுரத்தையே இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நிறைய பக்தர்கள் கோபுர தரிசனத்தை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த கோபுரம் இலங்கையில் மிக உயரமான கோபுரங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. மிகவும் அழகான சிற்ப வீரர்களுடன் மிகவும் நேர்த்தியாக அமைக்கப்பட்ட இந்த கோபுரம் பல்வேறு பக்தர்களால் மிகவும் விருப்பத்தோடு வணங்கி செல்லக்கூடிய மாதிரி காணப்படுகின்றது.
என்றுமே இல்லாதவாறு இந்த வருடம் தேர்திருவிழாவில் நிறைய தர்மம் எடுப்போரை காணக்கூடியதாக இருந்தது. இந்த தர்மம் எடுப்போர்களுக்கு பக்தர்கள் தர்மங்களை வழங்கி சென்றதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையின் தென்பகுதியில் இருந்து கூட சகோதர இன மொழி பேசுபவர்கள் கூட இந்த இடத்தில் வந்து தர்மம் எடுக்கக்கூடிய மாதிரி காணப்படுகிறது. அந்த அளவுக்கு இன்றைய இந்த திருவிழா அமைப்பு காணப்படுகின்றது. இந்த தர்மம் எடுப்போர் பல்வேறு வகையைச் சேர்ந்தவர்களாக காணப்படுகிறது. கால்கை அற்றவர்கள் மற்றும் கண் பார்வை இழந்தவர்கள், நடக்க முடியாதவர்கள், கால்கள் துண்டிக்கப்பட்டவர்கள், விபத்தை சந்தித்தவர்கள், கணவனை இழந்த பெண்கள் என்று பல்வேறு தரப்பினர் அம்பாளின் ஆலயத்தில் வந்து தர்மம் எடுத்துச் சென்றதை காணக்கூடியதாக இருந்தது. இலங்கை யாழ்ப்பாணம் சாபகச்சேரி பிரதேச செயலகர் பிரிவில் அமைந்துள்ள வரணி என்ற பிரதேசத்தில் அமைந்துள்ள சுட்டிபிரம் கண்ணகி அம்பாளின் வரலாற்று சிறப்புமிக்க தேர்திருவிழாவின் போது பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், முதியவர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட பக்தர்கள் தூக்குக்காவடி எடுத்து அம்பாளின் நேர்த்திக்கடனை நிறைவேற்றியதை காணக்கூடியதாக இருந்தது. அற்புதமான வேளை மூத்தவளே புவனம் 14 மூத்த வண்ணம் காத்தவளே